நீ நினைச்சு பார்க்கணும். எல்லா சமுதாயம் தமிழ்நாட்டில் சமய சமுதாய நல்லிணக்க மாநாடுன்னு மாவட்டந்தோறும் நடத்தினாங்க. என்ன அந்த சமய சமுதாயம்னா, சமயம்னா மதம், சமுதாயம்னா ஜாதி. இந்த ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் ஒரு துளி ரத்தம் சிந்தக்கூடாது, சண்டை சச்சரவுகள் கூடாது, சமூக நல்லிணக்க வேண்டும் என்று சமய சமுதாய நல்லிணக்க மாநாட்டை நடத்தி எல்லா ஜாதி சங்க தலைவர்கள் மத பிரிவர்களையும் மேடையில் உட்கார வச்சிருப்பாரு. எல்லாரும் பேசுவாங்க. ஐயா கடைசியா பேசுவார் சுருக்கமா. இப்படி ஐயா அவர்கள் ஒரு சமூக சீர்திருத்தவாதி, தீர்க்கதரிசி, போராளி. ஐயா அவர்கள் ஏற்புரையாற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு தலைமை தாங்குகின்ற மேனாள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ், நம்மையெல்லாம் வரவேற்ற சட்டமன்ற உறுப்பினர் ஜே.கே. மணி, ஓய்வறியா உழைப்பாளி தியாகச்சம்மல் ஜே.கே. மணி, இந்த நூலை வெளியிட இசைவு தந்து பல்வேறு பணிகளுக்கிடையே இங்கு வந்து நீண்ட நேரம் காத்திருந்து நல்ல கருத்துக்களை சொல்லி அமர்ந்திருக்கின்ற மேனாள் அமைச்சர், கல்வி கோயிலினுடைய பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தர், என்னுடைய அருமை நண்பர் ஜி. விஸ்வநாதன் அவர்களே, பிஜேபி என்றால் உலகம் பூராவும் வாழ்கின்ற தமிழர்களுக்கு தெரியும். அந்த மூன்றெழுத்து பிஜேபி. அந்த வகையில் அதனுடைய இப்போ திருக்குறள் மையத்தை, திருக்குறளை உலகெங்கும் கொண்டு செல்கின்ற என்னுடைய அருமை நண்பர் முனைவர் வி.ஜி. சந்தோஷம் அவர்களே, நன்றி சொல்ல இருக்கின்ற மேனாள் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, மேனாள் அமைச்சர் வேலு, மருத்துவர் டாக்டர் செந்தில், ஏனைய இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு மணிக்குள்ளே இதை நாம் முடித்தாக வேண்டும் இந்த நிகழ்ச்சியை. ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் நிறைய வேலைகள் இருக்கிறது. ஆக இந்த நூலை எனக்கு தெரிந்த ஞாபகம் இருந்த பழைய நினைவுகளெல்லாம் ஒவ்வொன்றாக நினைவு கூற அதை தொகுத்து இங்கு என்னுடைய நண்பர் நூலாக வெளியிட, அது உங்கள் கையில் இப்போது தவழ, அதை பற்றி நீங்கள் அலசி ஆராய இந்த கூட்டம் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். பொதுவாக என்னை பற்றி சில வார்த்தைகள் இங்கே சொன்னார்கள். நான் அப்பொழுதெல்லாம் சொல்லுவதுண்டு, ராமதாஸ் நீ யார் அப்படி என்று கேட்டால், நான் அடிப்படையிலே ஒரு விவசாயி, நான் ஒரு டாக்டர், அதன் பிறகு அரசியல்வாதி. அரசியல்வாதி என்றால் இது வித்தியாசமான அரசியல்வாதி. எந்த பதவிக்கும் எக்காலத்திலும் போக விரும்பாத, தேவையில்லாத, தேவையற்ற ஒரு அரசியல்வாதி. ஆனால் அரசியல் இல்லாமல் உலகமே இல்லை. அரசியல்வாதி நிறைய படித்திருக்க வேண்டும். கணிதம், வரலாறு, தத்துவவியல், இப்படி என்னென்ன பாடங்கள் இருக்குது அவ்வளவையும் அரசியல்வாதி படித்திருக்க வேண்டும். அப்படி படித்தால் தான் முடிவெடுக்க முடியும், மக்களுக்கு சேவை செய்ய முடியும். அதிகாரிகளை கூட வைத்திருக்கலாம், அவர்கள் முடிவுக்கு விடக்கூடாது. ஏனென்றால் இப்பொழுது
தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசர், ஓ.பி. ராமசாமி ரெட்டியார், அதே போன்று எம்ஜிஆர், கலைஞர், இவர்களெல்லாம் 10-12க்கு மேலே படித்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் அதிகாரிகள் செக்ரட்டரி சொல்வதை இவர்கள் கேட்கவில்லை. இவர்கள் சொன்னதைத்தான் அவர்கள் கேட்டார்கள். கலைஞர், கர்ம வீரர் காமராசர் நிறைய பள்ளிக்கூடங்களை திறந்தார், தொழிற்சாலைகளை கொண்டு வந்தார், அணைகளை கட்டினார், பகல் உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இதெல்லாம் அதிகாரிகள் வேண்டாம் என்று சொன்னார்கள். ஆனால் மிகப்பெரிய படிப்பை படிக்காத காமராசர் இதையெல்லாம் கொண்டு வந்து சரித்திரத்தில் இடம் பெற்றார். அதே போன்று எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் இன்றளவும் அவருடைய திட்டம் நடைமுறையில் இருக்கிறது. அதே போன்று கலைஞர் 3 விதமான இடஒதுக்கீடு, அதை பற்றி எல்லாம் நீங்க பேசினார்கள். ஆக அரசியல்வாதிக்கு படிப்பு வேண்டும், நிறைய படித்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் செயலாளர்கள், நல்ல செயலாளர்கள் வைத்துக்கொண்டு அவருக்கு உதவியாக அவர்கள் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் சொல்வது எல்லாம் கேட்கக்கூடாது. அந்த வகையில் பழைய நினைவுகளை எல்லாம் ஒவ்வொன்றாக இன்னும் நிறைய நினைவுகள் இருக்கிறது. இன்னொரு புத்தகம் வரும்போது வரலாம், எழுதலாம், அவ்வளோ நினைவுகள் இருக்கிறது. ஆக இந்த நினைவுகளெல்லாம் மக்களுக்காக செய்யுது. ஆனால் என்னை ஒரு குறுகிய வட்டத்திலே கொண்டு வந்து தமிழ்நாட்டு மக்கள் சேர்த்து விட்டார்கள். ஜாதி அல்ல, அந்த ஒரு குறுகிய வட்டத்திலே. இதில் இந்த புத்தகத்தை படித்துவிட்டு நீங்கள் சொல்லுங்கள், ஒரு தெரு வழியாக, வன்னியர்கள் வாழ்கின்ற ஒரு ஊர் வழியாக ஒரு படத்தை, அழுகிய படத்தை போகக்கூடாது என்ற நிலையிலே தான் நான் அதை தோளிலே சுமந்து சென்றது ஜாதியா? முதலாக தமிழ்நாட்டிலே இரட்டை கோளை முறையை ஒழித்தது ஜாதியா? இப்படி ஏராளமான செய்திகளை எல்லாம் ஒரு தொண்டனுக்காக ஒரு தலைவன் 15 நாள் முத்துக்குமார் வந்திருக்கேன், முத்துக்குமார் தான் விசிறுவார் அந்த ஜெயிலில் எனக்கு விசிறி வச்சுன்னு. அப்போ ஃபேன்லாம் கிடையாது. இது ஜாதியா? எந்த தொண்டன்? வன்னிய தொண்டன் அல்லவன். இப்படியெல்லாம் சிலவற்றை எழுதியிருக்கிறோம். ஆக அரசியல்வாதிக்கு எல்லாம் படிச்சிருக்கணும். நமக்கு 2 தான் முக்கியமானது: நல்ல கல்வி, நல்ல சுகாதாரம், விவசாயம். 22 காமன், 22 விதமான 22 தான் 22-17, அதாவது பட்ஜெட், ஷேடோ பட்ஜெட் 22, வேளாண்மைக்கு 17. ஆமாம், அதுவும் வேளாண்மை. இப்படியெல்லாம் நீங்கள் செய்திருக்கிறோம். மேலை நாடுகளிலே, ஐரோப்பிய நாடுகளிலே ஷேடோ கேபினட் வைத்திருப்பார்கள். ஒவ்வொரு நாட்டிலேயும் ஷேடோ கேபினட். உண்மையான கேபினட் அமைச்சர்களுக்கு தெரிந்த எல்லா தகவல்களையும் இந்த ஷேடோ கேபினட்டுக்கும் கொடுப்பார்கள். இவர்கள் அவர்களுக்கு வழிகாட்டுவார்கள், தவறுகளை சுட்டி காட்டுவார்கள். இன்னும் நடைமுறையில் இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோம். அதாவது பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்று சொல்லுவார்களே, மும்மூர்த்திகள். அவர்கள் இந்த ராமதாஸ் முன்னாலே வந்து, ராமதாஸ் உனக்கு என்னப்பா வேணும் என்று என்ன கேட்டால், எனக்கு 2 வரம், அப்புறம் ஒரு கொசுறு வரம் வேணும்னு கேட்பேன். என்ன 2 வரம்? ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு, ஒரு சொட்டு நீர் கடலுக்கு போகக்கூடாது. என்னுடைய நண்பர் விஸ்வநாதன் அவர்கள் சொன்னார்கள், கோதாவரி, கிருஷ்ணா பற்றி எல்லாம் சொன்னார். அவ்வளோ தண்ணி
டிஎம்சி தண்ணி எக்கச்சக்கமாக எல்லாம் ஓடுது, கடலில் போய் சேருது. அது அப்படி கொஞ்சம் திருப்பினா தமிழ்நாடு ஐயோ. ஒரு வரம், ஒரு சொட்டு தண்ணீர், ஒரு சொட்டு மது இல்லாத தமிழ்நாடு, ஒரு சொட்டு தண்ணீர் கடலுக்கு போகக்கூடாது. இன்னொரு குசுறு, எங்கும் கஞ்சா வைக்கக்கூடாது. இப்பொழுது நீக்கமர நிறைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் கஞ்சா விற்பனை. அன்புமணி சொன்ன மாதிரி 6 மாசம் எங்ககிட்ட நீங்க அமைச்சர் இருக்கிறாங்க, அவன் செக்ரட்டேரியட்டுக்கு நாங்கள் வரல, ஒன்றும் சொல்ல. நாங்கள் சொல்றது நீ கேளு, வேற எதுவும் நாங்கள் சொல்றது ஷேடோ கேபினட் மாதிரி நாங்கள் சொல்றதை நீ கேளு, எல்லாத்தையும் ஒழிச்சிடலாம், எல்லாத்தையும் செய்திடலாம். கட்டாய கல்வி, தரமான கல்வி, கட்டணமில்லாத கல்வி, சுகமான கல்வி, சுமையில்லாத கல்வி, விளையாட்டுடன் கூடிய கல்வி, இதுதான் நம்ம கொள்கை கல்வியில். கோத்தாரி கமிஷன் 1964 நினைக்கிறேன், 64 தானே, 64 62 அவர் சொன்னது இன்று வரை நடைமுறையில் இல்லை. ஆக இப்பொழுது ஒரே நாளில் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டம் கொண்டு வராங்க. இன்னொரு சட்டமும் கொண்டு வரணும். அதாவது ஓட்டுக்கு காசு இல்லாத தேர்தல். ஓட்டுக்கு ஒருத்தன் ₹1 கொடுத்தாலும் அவனுக்கு 10 ஆண்டு சிறை, தேர்தலில் நிற்கிறவனுக்கு. அப்படி ஒரு சட்டம் இந்த சட்டத்தில் சேர்த்துக்கணும். ஒரு முறை நான் கலைஞர் தான் இருந்தார், அப்போ நாம் ஏதாவது ஒரு கூட்டம் ஒன்று போடுங்க, சர்வகட்சி கூட்டம். ஏன்னா நாம் எல்லா கட்சியும் தேர்தலிலே பணம் கொடுப்பதில்லை என்று எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு தீர்மானமாக கொண்டு வரலாம் என்று சொன்னேன். இது சாத்தியமா அப்படின்னாரு. இல்லை போட்டு தான் கூட்டி தான் பார்ப்போமே அப்படின்னு. அது நடக்கலை. ஏன் இப்போ கிழவிகள்லாம் பல அவதாரம் எடுக்குதுங்க. கிழவிங்க ₹300, ₹500 யார் கூப்பிட்டாலும் 2 மணி நேரம்னா 1 மணி நேரம் தான் நான் வருவேன். அந்த கூட்டத்துக்கு போகணும், இந்த கூட்டம் காத்துங்குது, இந்த கூட்டம் காத்துங்குது. இந்த மாதிரி நாடு. இது ஒரு தேர்தல், அப்புறம் இது ஒரு எலெக்ஷன், அது எல்லாம் அதெல்லாம் அதுக்குள்ள போக விரும்பல. ஏனென்றால் 1 மணிக்குள்ள முடிக்கணும். அவருக்கு கொடுத்த வாக்குறுதியை நாம் நிறைவேற்றணும். வேந்தருக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அதனால் அருமையான கூட்டம். அதை படிங்க, இந்த புத்தகத்தை படிங்க. அதனால் நான் மீண்டும் சொல்லுகிறேன், நான் அரசியல்வாதி. என் தொழில், நான் அரசியல்வாதி, என் தொழில் போராடுவது. என் தொழில் போராடுவது. அதனால் நான் போராடிக்கொண்டே இருப்பேன். அதனால் நான் போராடிக்கொண்டே இருப்பேன். நன்றி, வணக்கம். நிறைவாக நன்றி சொல்ல வருகிறார் நம்முடைய முன்னாள் அமைச்சர் ஆக்ஷன் கிங் AK மூர்த்தி அவர்கள். நடைபெறுகின்ற நம்முடைய குடும்பத் தலைவர், உலகெங்கு வாழ்கின்ற தமிழன் எங்க பாதித்தாலும் நான் இருக்கின்றேன் போராட்டத்துக்கு போராளியா இருக்கின்ற அந்த தலைப்பில் போர்கள் ஒழிவதில்லை என்ற தலைப்பில் இங்கே புத்தகத்தை வெளியிட்டு இந்த நிகழ்ச்சி தலைமை பொறுப்பை ஏற்றி நடத்திய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர், முன்னாள் மத்திய அமைச்சர் அருமை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இந்த புத்தகத்தை வெளியிட்டு கருத்து வழங்கிய
அருமை ஐயா பிஏடியுடைய கல்வி நிறுவனத்துடைய தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் விஸ்வநாத் அவர்களே, இந்த புத்தகத்தை பெற்றுக்கொண்ட பிஜேபியுடைய குழுமத்துடைய தலைவர் ஐயா சந்தோஷ் அவர்களே, வரவேற்பாட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி முன்னாள் தலைவர் கௌரவ தலைவர் சட்டப்பேரவை உறுப்பினர் அருமண்ணன் ஜி.கே. மணி அவர்களே, இந்த புத்தகம் எப்படி இருக்க வேண்டும் என்று உலகெங்கின்ற வாழ்கிற தமிழருக்காக எந்த நேரத்திலும் யார் பாதித்தாலும் தமிழின் நான் இருக்கிறேன் என்று முதல்ல குரல் கொடுக்கின்ற ஒப்பற்ற தலைவர், தமிழ்நில போராளி, இறுதியாக நிறைய கருத்து வழங்கிய குடும்ப தலைவர் ஐயா மருத்துவர் ஐயா உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வருகை தந்திருக்க பத்திரிகை நண்பர் காவல்துறை அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.